தாவேகா அரசை கண்டித்து அதிமுக சார்பில் ஆகஸ்ட் 14ஆம் தேதி போராட்டம் நடத்தப்படும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யாமல் விவசாயிகளை தாவேகா அரசு வஞ்சிப்பதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் மேகதாது பிரச்சனையில் மெத்தனம் காட்டி வருவதாகவும் தாவேகா அரசை அவர் கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்திருக்கிறார். அதிமுக சார்பில் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆகஸ்ட் 14 மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்த ராஜேஷ் வெள்ளம் கேட்கலாம். ராஜேஷ், விவரங்கள். சரவணன் வணக்கம். விவசாயிகள் வங்கிகளில் பெற்ற பயிர்க்கடனை முழுமையாக ரத்து செய்ய, தள்ளுபடி செய்யாமல் அவர்களை வஞ்சித்து வருவதோடு மேகதாது பிரச்சனையில் மெத்தனம் போக்கு காட்டி வரும் தமிழக வெற்றிக் கழக அரசை கண்டித்தும், காவிரியில் நமக்குரிய பங்கு நீரை உரிய முறையில் பெறுவதற்கு முயற்சி எடுக்காத தமிழக வெற்றிக் கழக பொய்க்கால் குதிரை அரசை கண்டித்தும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அனைத்து வருவாய் மாவட்ட தலைநகரங்களிலும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் வருகின்ற 14/8/2026 வெள்ளிக்கிழமை அன்று காலை 9:30 மணி அளவில் நடைபெறும் என்று அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக 2026 தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது தமிழக வெற்றிக் கழக அரசு தனது தேர்தல் அறிக்கையில் 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்துள்ள விவசாயிகளுக்கு கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியுள்ள பயிர்க்கடன் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படும் என்றும், 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்துள்ள விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியுள்ள பயிர்க்கடன்களில் 50% தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவித்திருந்த நிலையில், ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழக வெற்றிக் கழக அரசு குறு சிறு விவசாயிகள் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்றிருந்தால் அவை முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்றும், 75,000த்திற்கு மேல் பெற்றிருந்தால் கடன் பெற்றவர்களுக்கு 35,000 மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும் என்றும் விவசாயிகளை தரம் பிரித்து ஒரு பகுதி கடனை தள்ளுபடி செய்து அறிவித்திருப்பது இது தமிழக விவசாயிகளிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் கர்நாடக காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட முழு வேகத்துடன் முயற்சி மேற்கொண்டு தமிழக விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை முடக்க பார்க்கிறது. மேற்கண்டவாறு பயிர்க்கடனையும் முழுமையாக தள்ளுபடி செய்யாமலும், மேகதாதுவில் அணை கட்ட முயற்சிக்கும் கர்நாடக அரசின் செயலை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்காமலும் மெத்தன போக்கோடு இந்த அரசு செயல்படுகிறது என்ற குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கிறார். இந்த அறிக்கை மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது, கடந்த சில நாட்களாகவே எடப்பாடி பழனிசாமி மீது செயல்பாடுகளில் அதிருப்தியாக இருக்கக்கூடிய நத்தம் விஸ்வநாதன், எஸ்பி வேலுமணி, தங்கமணி, அன்பழகன் ஆகியோரும் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வார்கள். அவர்கள் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நத்தம் விஸ்வநாதன் தலைமையில் ராமநாதபுரத்திலும், எஸ்பி வேலுமணி தலைமையில் தேனியிலும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல தங்கமணி தலைமையில் சேலத்திலும் நடைபெறும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அன்பழகன் தலைமையில் நடைபெறும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அன்பழகன் தலைமையில் ராணிப்பேட்டையில் நடைபெறும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அதிருப்தியாளர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் வாய்ப்பு வழங்கியிருப்பதாக இதில் பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக தமிழக அரசை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.